அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் கஷ்ட காலங்கள்ல இருக்கிறோம். இந்த மழை வெள்ள நீர் வந்து அ திருநெல்வேலி, தூத்துக்குடி, என்ன ஸ்ரீவைகுண்டம் அதிகமா ரொம்ப இதில வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது என்னென்னா, அந்த ஸ்ரீவைகுண்டத்தில சின்ன சின்ன கிராமங்கள். ஏன்னா நாலா பக்கமும் ரோடுகள் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டு, தண்ணிகள் வந்து நிறைஞ்சிருக்கிறது. ஆனா, இதில இவங்களுக்கு ஃபுட்டு கொண்டு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வர்றவங்கலாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதில நான் என்ன சொல்ல தெரிய விரும்புகிறேன்னா, கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நெட்வொர்க் கிடைச்சதுன்னா, நீங்க உங்க ஊரு எந்த அளவுக்கு நிலைமையா இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அனுப்பி விட்டீங்கன்னா, அதாவது ஸ்ரீவைகுண்டம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு சுத்தி இருக்கிற ஊர்கள், சின்ன சின்ன கிராமங்கள், அவங்கவங்க த த ஊர்ல என்ன நிலைமை இருக்கு, ரோடுகள் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோட்டோவோ, இல்ல வீடியோவோ எடுத்து அனுப்புனீங்கன்னா, பக்கத்து கிராமத்தில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியும். அவங்களும் அந்த உணவு தயாரிச்சு கொண்டு வருவங்கள எப்படி கொண்டு வர அப்படின்னு அவங்க கேள்வி கேட்காங்க. அவங்களுக்கு ரூட்டு சொல்றதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு. அதனால தயவுசெய்து யாராட்டும் உங்களுக்கு அந்த ஊர்ல இருந்து ரோடுகள் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ஃபோட்டோ எடுத்து, இல்ல வீடியோ எடுத்து அனுப்புனீங்கன்னா, அவங்களுக்கு அத சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். தயவுசெய்து அந்த டீட்டெயில வாட்ஸ்அப் மூலமோ, பக்கத்து இல்ல இந்த Facebookலயோ போடுங்க. கொஞ்சம் அத பார்த்து நான் வெளியூர்ல இருக்கிறேன், பாடிப்பட்டில. எனக்கு நெட்வொர்க்லாம் இருக்கும். வெளியூர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அதில தள்ளி இருக்கிறவங்க, தூத்துக்குடிய விட்டு தள்ளி இருக்கிறவங்க, அ அவங்களுக்கு தெரியும் பொழுது அவங்ககிட்டேருந்து கேட்குறாங்க அந்த ஊர்க்காரங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு கொஞ்சம் எங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால தயவுசெய்து நீங்க வந்து தங் தங்க தங்க ஊர் தன்னுடைய ஊர்ல என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்கு, எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோட்டோ, வீடியோ எடுத்து அனுப்புங்க. இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா தான். ஏன்னா இது இன்னும் இந்த ரோடுகள்லாம் அதிகமா டேமேஜ் ஆகியிருக்கனால சில ஊர்கள் தீவு மாரி இருக்கு. யாருமே அந்த ஊருக்கு போய் கான்டாக்ட் பண்ண முடியல. போறதுக்கு அவங்களும் என்ன செய்வாங்க, போறதுக்கு வழி இருந்தா தான் போவாங்க. ஆனா சில இடங்கள் போறதுக்கு வழி மாரி இருந்ததுன்னா, அந்த வழியா போய்க்கலாம். அதுக்காக கேட்குறேன். தயவுசெய்து உங்க ஊர்ல இருக்கிற நிலைமைகள் என்னன்னு கொஞ்சம் இப்போ விடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தண்ணியும் குறைஞ்சிருச்சு. அதனால தயவுசெய்து கொஞ்சம் இறங்கி வந்து எவ்வளவோ வீடியோ எடுத்து போடுதோம். எவ்வளோ ஃபோட்டோ எடுத்து இதுவரைக்கும் மீடியால ஷேர் பண்றோம். இதையும் கொஞ்சம் ஷேர் பண்ணா ஹெல்ப்பா இருக்கும் எல்லாருக்கும். தயவுசெய்து பண்ணுங்க. வணக்கம்.